மாக்காப்பா இப்படியா பிஹேவ் பண்ணுவார்? ரீசெண்டாக தர்பூசணி ஒன்று உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா, புகழ், அதுக்கப்புறமா வினோத் மேலே வந்து இந்த ஒரு தர்பூசணி ஸ்டார்னு ஒன்று சுற்றின்னு இருக்கிறதுல அது வந்து கேஸ் கொடுத்துருந்தது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டாம், இவனுக்காக ஒன்று பேசி நம்ம எடிட் பண்ணி போடணுமா அப்படின்னு தான் யோசிச்சது. பட் மாக்காப்பா பண்ணது நிஜமாலே இந்த ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. மாக்காப்பா வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு ராடால் அடித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. கையில் இருந்த ஒரு பேப்பரை தான் விசிறியிருப்பாங்கன்னு மஞ்சுநாதன் அவர்கள் அவர் மனைவி கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு, அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே இருந்த சில பேருமே இதுதான் சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு விஷயம் தான் நடந்ததுன்னு. அதுவும் இல்லாமல் அவர் குடிச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு அக்யூசேஷனில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா, குக் வித் கோமாளி அப்படின்றது பீப்புள் மத்தியில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஷோ. அண்ட் அதில் எவ்வளோ லெஜெண்டரி ஷெஃப்ஸ் இருக்காங்க, அது இல்லாமல் நிறைய மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க. கேமரா 24/7 ஓடிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ் அங்கே இருக்காங்க. இவங்க இருக்கும்போது ஒருத்தவங்க கூட வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்களா? அவர் குடிச்சிருந்தாரு, அவர் ட்ரங்க் அண்ட் பர்சனாக இருந்திருந்தா யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்களா? இது வரைக்கும் எங்கேயுமே வெளில வந்திருக்காதா? அப்படியே கேமரா ஆஃப் ஆகி கேமரா ஆஃப் ஸ்டேஜில் தான் அவர் வந்து அடிச்சிருந்தாலும் அந்த காயங்கள்லாம் எங்கே? அதெல்லாம் ஏன் இன்னும் காட்டவே இல்லை? போலீஸ் கேஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட்டு அதை எதிர்த்து கேட்ட ஒரு மீடியா கம்பெனிக்கிட்டேயும் போயிட்டு அவங்க கேமரா உடச்சி, ஆக்சுவலி சொல்லணுன்னா இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் வளர்த்து விட்டு பிக் பாஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து ஒரு ஃபேமை கொடுத்து ஒரு பேரை கொடுத்து இந்த மனுஷனுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், கணவன் பக்கத்தில் இருக்கும்போதே நிஷா மேலே கை போட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது மாக்காப்பா, புகழ், வினோத் அவர்கள்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தது. ஏன் நீங்கள் அந்த ராடை வச்சு அடிக்கலை? அவர் சொன்ன மாதிரி ஏன் அடிக்கலை? அடிச்சிருக்கணும். அந்த ஆள் பண்ண காரியம். அண்ட் அந்த ஆள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, ஏற்றம் இறக்கம் பார்த்து தான் பழகுவார். அவரோட ஜாதியில் மேல்பட்ட ஆளுங்கள், அவரோட ஜாதியில் கீழ்பட்ட ஆளுங்கள். ஏன்னா இவர் தான் அம்பேத்கரோட டீச்சரு. இவர் சொல்லி தான் அம்பேத்கர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ற ஒரு இதுவே இந்த ஆளெல்லாம் தயவு செஞ்சு வளர்த்து விட்றத தயவு செஞ்சு நிறுத்துங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான ஒரு ஆளுங்க வந்தால் தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே வளர்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக யார்கிட்டையும் காட்டாதீங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்க எந்த குழந்தைங்களையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளை எக்ஸாம்பிளாக கொண்டு வர வேண்டாம். தேங்க்யூ.